எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்சதேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஆதிபராசக்தியை உனக்குள்ளே நீ உணர்ந்து விட்டால் அப்படின்ற தலைப்பில் நேற்று வந்து ஃபஸ்ட் பார்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக செகண்ட் பார்ட்டு பகுதி 2 பார்ட் 2 வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன சொல்ல வர்றேன் இந்த தலைப்பில் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. நேற்று நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்தால் எதுக்கெல்லாம் வந்திருப்பாங்க, வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நிச்சயமாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லாரையும் படைச்சது கடவுள். அப்போ அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன தப்பு நடக்குது, எது ரைட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள மீட் எடுக்கிறது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கடவுளுக்கு நிச்சயமாக உரிமை இருக்குது. உண்மையாக சாமி கும்பிட்றவங்க கடவுள்னா என்னன்னு சொல்லிட்டு உணர்ந்தவங்க நிச்சயமாக அவங்களுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. சரி, அப்போ அந்த கடவுள் வந்து இப்போ சக்திகளோட வர்றாங்க வரல, இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஆல்ரெடி வந்து சக்திகளாக வந்து நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாய மந்திர ஜாலம் மாதிரி ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி எப்படி போகிறது, அதாவது இந்த பூமியை விட்டே வெளியே போகிற அளவுக்குலாம் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இதை விட எக்ஸ்ட்ரா சக்திகளோடு வந்து உக்காந்தா நீங்கள் எல்லோரும் என்ன ஆவீங்க? அப்போது உங்களை விட கடவுள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்போ உங்களால் எப்படி அவங்கள பீட் பண்ணி வாழ முடியும் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து? நீங்கள் ஒரு லைஃப் வந்து இந்த உலகத்தில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. வெளியே போயிட்டு வர்றாங்க தானே ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம், வெளியே போயிட்டு சூரிய குடும்பத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு போகிறாங்க வர்றாங்க. இது வந்து இந்த உலகத்தில் போயிட்டுருக்கக்கூடிய விஷயம். இது வந்து ஏதாவது கடவுள்கிட்ட ஒப்புதல் வாங்கி யாராவது போயிருக்காங்களா? கிடையாது. அது வந்து உங்களுக்கே தெரியும். அதாவது கடவுள் டைரெக்டாக வந்து தரிசனம் கொடுத்து ஓகே நீங்கள் இங்கே போகலாம் அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஓகே இந்த டிவைஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஆபத்து, இது கண்டுபிடிக்காதீங்க, அணுகுண்டு கண்டுபிடிச்சாலே ஆபத்து, அப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, கடவுள்னா நமக்கு கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து பண்ணக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க, தடுக்க தான் செய்வாங்க. ஆனால் ஏன் தடுக்கலை? ஆனால் கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாங்கன்றது, நம்மளோட ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து யாரும் வந்து தட்டி கழிக்க முடியாது. ஆனால் அந்த கடவுள் வந்து இங்கே வரலை. ஏன் வரலை? இப்போ வந்து கடவுள்னால் இந்த நம்மளாக உருவாக்கி வச்சுக்கிட்ட கடவுள் தான், அவங்களாம் அப்போ வரமாட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறனால தான் வரல. சரி இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை கொடுத்துருக்கோம், அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணலாம் அப்படின்றனால தான் கடவுள் வந்து நம்மளை அப்படியே விட்டுட்டாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் இங்கே தானே வாழ்கிறேன், நம்மளை அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வாங்கடா, வாழ்ந்து முடிச்சுட்டு என்கிட்ட தானடா வருவீங்க, உங்கள் ஆத்மா வந்து நிறைவடையும் போது அது என்கிட்ட தானே வரும், அப்புறம் என்ன நீங்கள் ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்ற இதுக்கு வந்து உங்களை விட்டுட்டாங்க. அதனால் நீங்களும் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க வைக்கிறீங்க, இப்படிலாம் இருக்குது. இந்த இடத்துல கடவுளுடைய ஃபுல் பவரை கொண்டு வந்து இங்கே காட்டினா என்ன ஆகும்? உங்கள் எல்லாரோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்குமா இல்லையா? அப்போல்லாம் வந்து இப்போ கிருஷ்ணர் காட்டினாரு அவருடைய வல்லமையை நிறைய இடங்களில், பெரிய பெரிய அரக்கனை அழிக்கும்போது மொத்த வல்லமையை காட்டி தான் அந்த அரக்கனை அழிச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வந்து இந்த உலகம் முழுக்க வந்து குளோபலைஸ்டு கிடையாது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. அங்கே இருக்கிறவங்க போய் சொன்னா தான் உண்டு. கேமராலாம் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையும் சேட்டலைட் வச்செல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால கடவுளே வந்து வல்லமையை காட்டினாலும் அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் அவங்க கடவுள் அப்படின்றது தெரியும். அவங்க எல்லாரையும் படைச்ச கடவுள், எல்லா உலகத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். அந்த கடவுள் மனிதனாக வந்து நமக்கு சில ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத யார் உணர முடியும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த கடவுள் எந்த ஊரில் வாழ்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் உணர முடியும். அதனால நிறைய வல்லமையை காட்டினாங்க இறைவன் இதுக்கு முன்னாடி. எந்த கடவுள் வந்திருந்தாலும், முருகனாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சரிங்களா, அவங்க வல்லமையை வந்து எப்படி மேஜிக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்க அப்போ. ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் பரவி எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து. ஆனால் இயேசு வாழ்க்கையில் அது நடந்துச்சு.
அவர் என்னதான் மேஜிக் பண்ணாலும் நானும் வந்து இறைவனுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்கிட்டு அவரே தனக்குள்ள இறைவனை உணர்ந்தாலும் நான் வந்து இறைவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க, இவங்க என்னை கொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு துணிச்சலாக அவர் வந்து அவருடைய லைஃபே வந்து அர்ப்பணிச்சிட்டாரு இறைவனுக்காக அர்ப்பணிச்சாரா கிடையாது, இந்த மக்களுக்காக தான் அர்ப்பணிச்சாரு. அது நிறைய அவருடைய இறப்புக்கு முன்னாடி அவர் பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ அவர் பிறந்தனால தான் நம்ம கிபின்றதே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ எப்பேற்பட்ட ஒரு சாமியாக பார்க்க வேண்டியவர் தான் அவரும் என்னையை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி அவரும் நிறைய மேஜிக்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம அவருடைய வரலாறை படித்தா நமக்கு தெரியும். ஆனால் இப்போ அது மாதிரி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? ஒன்றுமே மேஜிக்கே பண்ணாதவங்களே இந்த கோயிலில் பாம்பு வந்து புத்துலேருந்து வெளியே வந்து எங்கேயோ இருக்கிற பாலை குடிச்சிருச்சு, அப்புறம் பிள்ளையார் வந்து ஏதோ சொல்கிறாங்க பிள்ளையார் பால் குடிக்குது, அது இயற்கையாக கூட நிகழ்ந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து சாமி தான் அதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி அன்னைக்கு கூட நாகம்மா கோயில் வச்சு ஒருத்தவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாமி வரும் போல் இருக்குது. அவங்க நிறைய அருள்வாக்கெலாம் சொல்கிற ஒரு லேடி போல், வேறு ஏதோ ஒரு ஊர். அது வந்து யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிறனால நான் அதை பார்க்கக்கூடிய இது கிடச்சிது. அந்த இது என்னோடய சர்ச்சில் வந்தனால சரி என்னது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். சரி என்னன்னு பார்ப்போன்னு பார்த்தா அந்த இதில் வந்து மூணு ஒளி மாதிரி இருக்குது குட்டியாக. அது வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த கோயிலில் வந்து வந்துட்டு போன மாதிரி அவங்க வந்து காட்டியிருந்தாங்க. புத்துக்கிட்டே அது போயிட்டே இருக்குது, வேற எங்கேயும் போகாமல் அந்த ஒளி வந்து புத்துக்கிட்டே 3 ஒளி இருக்குது. அந்த சைடு வந்து அவங்க வளர்க்கக்கூடிய நாய் ஒன்று இருக்குது, அது பேர் பைரவின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த நாய் வந்து அந்த 3 ஒளி வந்து கேமராலே தெரியுது, இந்த அம்மாவுக்கும் தெரியுது. இந்த அம்மா வந்து மேலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அந்த நாய்க்கும் அது தெரியறதுனால அதையே பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். அப்போ இது ஒரு அதிசயம், நிச்சயமாக ஒரு அதிசயம்தான். அது வந்து அவங்களா க்ரியேட் பண்ணாங்களா இல்லை உண்மையிலே நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. அவங்களே க்ரியேட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ உண்மையிலே நடக்கலாம். இறைவன் எங்கே வேணால் எந்த அதிசயத்தை வேணால் நிகழ்த்தலாம். நான் வந்து நம்புகிறேன், எல்லா அதிசயத்தையுமே நான் நம்புகிறேன். ஆனால் இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த 3 ஒளியும் யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. அந்த வீடியோவில் பார்த்தப்ப அந்த அம்மாக்கிட்டே போயெல்லாம் எதுவும் பண்ணலை, அந்த நாய்க்குட்டியை கூட எதுவும் பண்ணலை. அது வந்து புத்துக்கிட்டே சுற்றிட்டே இருந்துச்சு. அந்த புத்து அப்படியே சுற்றி வளம் வருது. அந்த புத்தில் ஆக்சுவலி அந்த புத்தை வந்து அவங்க சாமியாக பார்க்குறாங்க, நாகம்மாவாக பார்க்குறாங்க, அதை வந்து வழிபடுறாங்க. அது வந்து ஒரு டெம்பிள், அது ஒரு கோவில். அப்போ அந்த புத்து வந்து அந்த 3 ஒளியும் வந்து பூஜை பண்ணுது, இறைவனுக்காக பூஜை பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தாலும் நமக்கு அது அப்படித்தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு. அந்த புத்தையே வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒளி கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் அந்த ஒளி வந்து அப்படியே பறந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே இல்லை, எப்பயும் போல தான் இருக்குது. நாய்க்குட்டி போயிடுச்சு. அந்த ஒளி போனோடனே நாய்க்குட்டி போயிடுச்சு. அது வந்து அது அப்படியே தெரியுது அந்த வீடியோவில். இது இப்போ ரீசெண்டாக நடந்தது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான வீடியோ, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நாகம்மா நீங்கள் போட்டாலே டைப் அடித்தாலே வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பேர் கூட ஞாபகம் இல்லை, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சேனல் நேம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் அம்மன் போட்டிருப்பாங்களா, அது 3. ஸோ மேஜிக்கில் இப்போயும் நடக்குது சரிங்களா. அப்போ இந்த மாதிரி மேஜிக் வேணால் பண்ண முடியும் சரிங்களா. இது எல்லா இடத்துலையுமே அங்கங்கே ஏதோ நடந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க. இப்போ இந்த மாதிரி மேஜிக் நடக்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குனு வீடியோ எடுத்து போட்டுருவீங்க. அப்போ உங்கள் எல்லாரும் முன்னாடி திடீர்னு கடவுள் வந்து தரிசனம் கொடுத்து நான் தாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரோடைய பவரையும் மீறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கடவுள்னா நம்ம பவரெல்லாம் மீறினவங்க தான் கடவுள்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அணுகுண்டு இதெல்லாம் விட சுப்பீரியர் தான் கடவுளுடைய பவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலுமே அவங்க இங்கே வரல அப்படின்னு நம்மளை அப்படி ஒரு கடவுளை வந்து நாங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் தப்பு பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறோம் வைக்கிறோம். இப்படி இருக்கும்போது கடவுள் வந்துட்டு போனால் என்னாகும்? நீங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய சொசைட்டியை வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க, டெய்லி உங்களுக்கு இயல்பு வாழ்க்கைன்றது இருக்குது. இதெல்லாம் என்னாகும்? ஒரு நிமிஷத்தில் ஸ்தம்பிச்சு போயிருமா இல்லையா?
கரெக்டு தானே? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீ ஏன் வந்து இப்போ நீ கடவுள்னு யாராக இருந்தாலும் நான் தான் கடவுள்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறாங்கன்றது வேறு, அதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும். அதை வச்சுக்கிட்டு என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலே பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னே புரிஞ்சுக்க தெரில. எல்லாரும் அவன் இந்த ஆந்தான் கடவுள்னு சொல்லிட்டு வீடியோ போடுறியா, இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்றது இருக்கும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து இம்பிட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்துட்டாங்க. இப்போது கடவுளாக இருக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் பிக் பேங்குக்கு பின்னாடி இருக்கிறதா நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எங்கே முடிவடையுதோ அங்கே இருந்து எல்லா இடத்துலையும் இறைவன் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பல புஸ்தகங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன மகான்கள் எழுதி வச்ச புக்கெல்லாம் படிக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் இறைவன் இருப்பாங்க, இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும், இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ அந்த கடவுள் ஒரு ரூபம்ன்ற ஒரு இதே இல்லாத ஒரு கடவுள், அதுதான் வந்து உண்மையான கடவுள். ரூபமே இல்லாதன்னா நம்மளை மாதிரியே மனுஷன் மாதிரி வேஷம் போட்டு இல்லாமல் கடவுள்ன்றது வந்து ஒரு ரூபமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்றது அவங்கக்கிட்ட இருக்காது. இந்த மூஞ்சியில் தான் கடவுள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? அந்த கடவுள் வந்து இப்போ தரிசனம் கொடுக்குறாங்க. சிவன், இப்போ சிவனா நம்ம எப்படி பார்த்துருக்கோம், கோவில்லலாம் பார்க்குறோம். அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க இங்கே வந்து டெய்லி சிவ பக்தைன்னு வச்சுக்கோ, பக்தை அல்லது பக்தர் டெய்லி சாமி கும்பிட்றாங்க. அவங்க வந்து நல்லா அவங்க லைஃப்பில் வந்து நல்லவங்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுளை வந்து குறை சொல்கிறது இல்லை. இது எல்லாமே கடவுள் தான் என்னை வந்து வழி நடத்துகிறாங்க. கடவுள் எனக்கு சோதனை கொடுக்குறாங்க, அதை நான் வந்து வாழ்கிறேன், அதை நான் மீண்டு வந்தால் தான் கடவுளை நான் அடைய முடியும் அப்படின்னு கடவுள் மேலே தீர்க்கமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் போது அவங்க எப்பயுமே கோவிலுக்கு தான் போகிறாங்க. இல்லைன்னா கடவுளை எங்கேயோ கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளை அவங்க வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்குறதில்ல. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு பக்தர் அல்லது பக்தை இந்த காலத்துலேயும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தானே. அதில் ஒருத்தவங்க முன்னாடி கடவுள் வந்து தரிசனம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி பார்க்குற சிவன் அந்த மாதிரி வந்து தரிசனம் கொடுத்து நீ நீ கவலைப்படாத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சிடுறாங்க. அதனால இங்கே யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து நம்ம எல்லாரையும் விட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே வந்து நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடாத அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அடுத்து வாழ வச்சு அவங்க அதை விட பெரிய சாதனைகள் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கலாம். ஆனால் அதை அவங்க உணராமல் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து சூசைட் பண்ணிக்குவாங்களோ, பெரிய கஷ்டத்தை பார்த்துட்டு பயந்துருவாங்களோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் வந்து தரிசனம் கொடுத்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க எதெல்லாம் கடவுள்னு நினைக்கிறாங்களோ அந்த ரூபத்தில் வந்து தரிசனம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அந்த மாதிரி வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுள் வந்து இப்போ நான் வந்து மனுஷனாக வந்திருக்கேன்றேன். இப்போ நான் போய் தரிசனம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை என்னால் வாழ முடியாது தானே. ஒன்ஸ் நான் வந்து தரிசனம் கொடுக்குற லெவலுக்கு நான் போயிட்டு மேக்கப் போட்டு வர்றதுக்கு பேர் தரிசனம் கொடுக்கறது கிடையாது. அம்மன் மாதிரி வேஷம் போட்டு சூலாயத்தை வச்சுட்டு அதுக்கு பேர் தரிசனமாக ரியலாக எனக்குள்ளேருந்து அப்படியே நான் காட்சி கொடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் நான் அப்படி அந்த நிலை, அது ஒரு நிலை தெரியுமா எல்லாருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதைன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்க மனுஷனாக இருக்காங்க, பல பிரச்சனைகள் வந்து அவங்க முன்னாடி போயிட்டுருக்கு, தட்டி கேட்க ஆள் இல்லை. அப்போது கொந்தளிச்சு எழுறாங்க. இந்த இடத்துல தான் ஆதிபராசக்தி வந்து நம்ம சொல்லணும். கொந்தளிச்சு எழுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பவரை இல்லை இவங்க எல்லாரையும் விட எனக்கு அதை தட்டி கேட்குறதுக்கான வல்லமை இருக்குன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி உணர்ந்துட்டு வேற ஒருத்தவங்களாம் மாறிடுறாங்க. அவங்க எல்லாரையும் விட இவங்களுக்கு அந்த கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நான் இந்த தப்பை மொத்தமாக அடக்கிடுவேன் இந்த நிமிஷத்தோட, இனி இந்த பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற கொந்தளிப்பு மற்றவங்களோட அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க தினம்.
ஆனால் கேள்வி கேட்க பயப்படுறாங்க. சரி இதுவும் கடந்து போகும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படியே தட்டி கழிச்சிட்டே போறாங்க. ஆனா மனசுக்குள்ள அந்த கொந்தளிப்பு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்களால அடக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கொந்தளிச்சு எழுந்தா, அதே மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எந்த மனுஷனா இருந்தாங்களோ, அந்த ரூபத்துல இருக்க மாட்டாங்க. வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசினாலே தெரிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி பேசினவங்க மாரி, உங்க கூடயே உங்க ஃப்ரெண்டா ஏதோ ஒரு ரிலேஷனா பழகியிருப்பாங்க. வாழ்ந்து வந்திருப்பாங்க. அது அப்ப அவங்க அவங்க எப்படிலாம் உங்ககிட்ட பேசினாங்களோ, அந்த அவங்க வந்து ரியலைசேஷன் பண்ணி வேற ஒருத்தவங்களா மாறுறாங்களே, அப்ப நீங்க பேச்சு குடுத்தீங்கன்னா, உங்க கூட இதுக்கு முன்னாடி பேசின மாரிலாம் அவங்க பேச மாட்டாங்க. வேற ஏதோ ஒரு கிரகத்துலருந்து வந்த மாரி வித்தியாசமா பேசுவாங்க. நமக்கே பயமா இருக்கும். பக்கத்திலே போமாட்டோம். அந்த மாரி ரியலைசேஷன் பண்ணும்போது. அ அப்ப அவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, சாமியாவே மாறிர்றாங்க. ஏதோ ஒரு சாமி. இதுக்கு முன்னாடி நம்ம கோயில்ல எல்லா கோவிலுக்கும் கும்பிட்ட பல சாமிகள வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில ஏதோ ஒரு சாமியா அவங்க மாறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாறிட்டாங்க. மாறி அந்த தப்ப வந்து தட்டி கேட்டு அதில இருக்க பிரச்சனைக்கு நீதி வாங்கி குடுத்துட்டாங்க. 5 நிமிஷத்தில அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாங்க. பல காலமா சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைய 5 நிமிஷத்தில சாமி ஆயிட்டாங்கன்னா, எல்லாமே எல்லா வல்லமையும் அவங்களுக்குள்ள வந்துரும். அவ்வளோதான் எல்லாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத பண்ண முடியும். அவங்க நினைக்கிறத மத்தவங்க நினைக்கிறத பண்ண முடியாது. அவங்க என்ன முடிவெடுத்து வந்திருக்காங்களோ, அத நிச்சயமா பண்ணிடுவாங்க. சரிங்களா? மத்த மனிதர்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்காது. அதனால தான் சாமியே வர்றாங்க. சில பிரச்சனைகள் எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு. சப்போஸ் அப்படி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க அதோட போயிருவாங்க. சாமியா மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்ததுலேருந்தே மனுஷனாவே அவங்களுக்குள்ளேயே வாழ்ந்து வந்திருந்தாலும், அவங்க வந்து ஒன்ஸ் அந்த சாமிய ரியலைசேஷன் பண்ணி பிரச்சனைய முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷம் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எவ்ளோ எவ்ளோ விஷயங்கள அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ஏன் இருக்க முடியாது? அவங்க தான் சாமின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. அவங்களால திருப்பியும் மனுஷனா வாழ முடியாது. ஒன்ஸ் சாமியா சாமி வர்றதுன்றது வேற, சாமியாவே மாறுறதுன்றது வேற. அப்படியே அந்த பத்திரகாளி மாரி வேஷம் போட்டுக்கிட்டு வர்றது வேற. பத்திரகாளியாவே மாறுறது. ஒன்ஸ் ஃபுல்லா ரியலைசேஷன் ஆகி அவங்களாவே உருவெடுக்கிறது. புரிஞ்சுச்சா? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எதுவும் இல்லாம அவங்களாவே உருவெடுத்து அப்படி வர்றது. அதே மாரி முருகனா அப்படியே மாறுறது. அப்புறம் சிவனா அப்படியே மாறுறது. அந்த மாதிரி நான் சொல்றேன். புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்னு? ஒன்ஸ் அப்படி மாறிட்டாங்கன்னா, மாறி பிரச்சனைய முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிச்சயமா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. திருப்பியும் மனுஷனா வந்து எல்லார் கூடயும் எப்படி பழகுவாங்க சொல்லுங்க? அவங்க ஃபேமிலியே இருக்கட்டும். ஒரு பொண்ணு சாமியா மாறிடுச்சு. அவங்க வீட்ல இருக்கிற சமுதாய பிரச்சனைய தட்டி கேட்க முடியலன்றனால, அந்த பொண்ணே அம்மனா உருவெடுத்து பிரச்சனைய தட்டி கேட்டு முடிச்சிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி இல்ல. நார்மல் மனுஷியா தான் இருந்துச்சு. அதனால அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப எல்லா இடத்துலயும் போய் நார்மலா இருக்க முடியுமா? அந்த பொண்ணு சாமியா மாறிடுச்சு. திருப்பியும் அது மனுஷனாயிருச்சு. திருப்பி சாமி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நார்மல் ஆயிடும். நார்மல் மனுஷன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சோ அப்படி மாறிரும். ஆனா, அந்த பொண்ணு பண்ண இம்பேக்ட், அந்த பொண்ணு சாமியா மாறுனப்ப, அந்த பொண்ணு சுத்தி இருந்தவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு இம்பேக்ட் மாறுமா? அந்த எஃபெக்ட் அவங்களுக்குள்ள அந்த பொண்ண சாமியா அவங்க பார்த்ததுக்கப்புறம், ஆ அந்த பொண்ணு அவங்க கூடயே இருந்தா, அவங்க எப்படி அந்த பொண்ண ட்ரீட் பண்ணுவாங்க? இருக்கறதுலே ஹையஸ்ட்டா ட்ரீட் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு குடுப்பாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நல்ல விஷயம் தான். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணால வீட்ட விட்டே வெளிய போய் சாப்பிட முடியல, சாப்பாடு கிடைக்கலனாலும், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து குடுக்குறனால ஈஸியா சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா, அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனி டைம் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சாமியிலருந்து இறங்கிருச்சு. இப்ப மனுஷி ஆயிடுச்சு. அந்த பொண்ணாலே வாழ முடியாது. ஒன்ஸ் அதுக்குள்ள அந்த சாமிய உணர்ந்துட்டு, திருப்பி மனுஷி ஆனாலும் அதோட எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த சாமியாவே தான் இருக்கும். திருப்பி மனுஷங்க கூட சேர்ந்து ரியாலிட்டியா எல்லாரும் டெய்லி காலையில எந்திரிச்சு என்ன பண்றாங்க? நைட்டு அ நைட் ஆனா தூங்குவாங்க. காலையில எந்திரிச்சா அவங்களுடைய ஒர்க்க பார்ப்பாங்க பகல் ஃபுல்லா. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணால இதுக்கு முன்னாடி அந்த சாமியா மாறுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன பண்ணுச்சோ,
சாமியாக மாறிட்டு திருப்பியும் நார்மலைஸ்ட் ஆனாலும் திருப்பி மனுஷியாவே மாறினாலும் அந்த பொண்ணால் அது பண்ண முடியாது. முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அந்த ஞாபகமே இல்ல அப்டின்னா பண்ணலாம். ஞாபகம் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. அதனால இறைவன் ஒரு மனித உடம்ப தேர்ந்தெடுத்து இறங்கி, இறைவனே அவங்களுக்குள்ள இறங்கி ஒரு பிரச்சனைய தட்டி கேட்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த உடல வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அ சாமியாவே உருவெடுத்து வர்றது அப்படின்றதெல்லாம் எப்போ பண்ணணும்னா, இருக்கிறதுலே கடைசி கட்டம். இருக்கிறதுலே கிளைமேக்ஸ் இந்த உலகத்துக்குன்னு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்ல. மனித சமுதாயமே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அழிய போற ஸ்டேஜ் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் போச்சுன்னா, அப்ப இறைவனே உருவெடுத்து மனித சமுதாயத்த கொஞ்சம் பேர் தான் அப்ப இருப்பாங்க. கொஞ்சம் பேர மட்டும் காப்பாத்திட்டு, இந்தாங்க நீங்க அடுத்த ஒரு கிருஷ்ணர்லாம் அப்படிதான் கடைசியா தான் தான் சாமின்றத அவர் காட்டுனாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீக்ரெட்டா வீட்டுக்கெல்லாம் தெரியாது. அவர் தான் சாமின்னு யாருக்குமே தெரியாது. வீட்ல மனுஷனாவே தான் இருப்பாரு. தனியா எங்கிட்டோ கூட்டு போய் காட்டுக்குள்ள கூட்டு போய் தான் அரக்கன்லாம் ஊருக்குள்ளே அ இருக்கிற மக்கள துன்புறுத்த வந்தாலுமே, அந்த அரக்கன ஏமாத்தி காட்டுக்குள்ள கூட்டு போய் தான் கிருஷ்ணர் இதுவரைக்கும் அழிச்சாரு. அது கிருஷ்ணன் தான் அழிச்சாரான்னு கூட டவுட் வர அளவுக்கு கிருஷ்ணர் வந்து ஏமாத்தி அத வந்து ரீசெட் பண்ணிருவாரு. எல்லாருக்கும் அந்த ஞாபகத்த மறக்கிற மாதிரி. அந்த அரக்கன் வந்து எப்படியோ கடவுள் மேலருந்து இறங்கி வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணிருவாரு. கிருஷ்ணர் தான் போய் அழிச்சாருன்ற அளவுக்கு அவர் கொண்டு வர மாட்டாரு. இதெல்லாம் வந்து அவருடைய வரலாறுல நம்ம படிச்சது. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசா ஒரு கதைய நான் சொல்லல. அந்த மாதிரி கடைசியா தான் அர்ஜுனனுக்கு தான் நான் தான் இறைவன். எல்லாத்தையும் படைச்ச இறைவன் நான் தான். நான் வந்து இந்த பாரதத்தையே திருப்பி உங்க கையிலே இந்த சாம்ராஜ்யத்த குடுக்கணும். ஏன்னா, நீங்க தான் நல்லா ஆட்சி பண்ணக்கூடியவங்க. கௌரவர்கள் சரியா ஆட்சி அவங்க வந்து ஏமாத்தி உங்களுடைய அரசாங்கத்த வாங்கிட்டாங்க. அதனால உண்மையிலே ஆட்சி செஞ்சு இங்க இருக்கிற மக்கள நல்வழிப்படுத்த வேண்டியது நீங்க தான். பாண்டவர்களுடைய ஃபேமிலி தான். அதனால உங்களுக்கே திருப்பி குடுக்கறதுக்காக, நானே இத வந்து எந்த ஒரு மனுஷனாலயும் இத வந்து சரிப்படுத்த முடியாதுன்றதுக்காக, நானே இறைவனே மனுஷனா வேஷம் போட்டு வந்து, அ என்னுடைய வல்லமை இருந்தத சரிப்படுத்த முடியுன்றதுக்காக முடிவெடுத்து வந்தேன். அப்படின்ற கதையெல்லாம் கடவுள் ஏன் அவங்களுடைய சொந்தக்காரவங்களாவே வந்து எல்லா பிரச்சனையும் மாத்தி குடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஸ்டோரியெல்லாம் அர்ஜுனனுக்கு அந்த பகவத்கீதையில அந்த உபதேசத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. அதத்தான் இப்போ வரைக்கும் அந்த வரலாறு தான் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சு கிருஷ்ணர்னா யாரு? அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, வச்சாருன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் நமக்கு இந்த உலகத்துக்காக அர்ஜுனன் மூலியமா என்னென்ன சொல்லிட்டு போனாரு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் கிருஷ்ணருக்காகவே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாரிலாம் அது மாதிரி அப்ப கடைசியா தான் உருவெடுத்தாரு. அதுவரைக்கும் அவர் உருவெடுத்தாலும் அவரு அவர் கூடயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி இப்ப சாமி வந்து அப்படி அ இப்ப எல்லார் கூடயும் இப்ப இப்ப இங்க எவ்ளோ பேர் இருக்கிறாங்க. இப்ப உருவெடுத்துட்டு, திருப்பி நான் இல்லாம போனா, இப்ப எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நான் இல்லாம போனா அந்த ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அப்ப எப்போ உருவெடுக்கலாம்? இருக்கிறதுலே கடைசி ஸ்டேஜ். அப்ப நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா, அ உண்மையிலே எனக்குள்ள ஆதிபராசக்தி யார் வேணாலும் உணரலாம். ஆனா நான் தான் ஆதிபராசக்தி அப்படின்றதையே நான் தான் அடுத்த இந்த உலகம் அடுத்த டைமென்ஷனுக்கு போறத நான் தான் கொண்டு போறேன். அப்படின்ற அளவுக்கு எனக்குள்ள நானே உண்மையிலே உணர்ந்திருந்தேன்னா, இந்த உலக கடைசி கட்டம் போகும்போதும் நான் உயிரோட இருப்பேன். அப்ப அப்போ ஒருவேளை எனக்கு அது மாயையா கூட இருக்கலாம். அப்ப இப்ப நான் ஆதிபராசக்திய உணர்ந்தது யார் வேணாலும் உணரலாம். அது மாரி நான் உணர்ந்திருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு வழிகாட்டி இருக்கலாம். ஆனா, சில நேரம் எனக்கு நானே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது, நான் தான் அடுத்த டைமென்ஷனுக்கு இந்த உலகத்த கொண்டு போறேன். அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கலாம். இப்படியும் இருக்கலாம். சரிங்களா? என்னைய நானே சொல்றேன். எனக்கே கூட அது மாயையா கூட இருக்கலாம். ஒருவேள நான் அப்ப உயிரோட இல்லன்னா, அப்ப நான் கிடையாது. நான் வந்து நான் வந்து ஆதிபராசக்திய உணர்ந்ததே பொய்ன்னு சொல்ல முடியாது. அதுக்காக. ஆதிபராசக்தி யார் வேணா உணரலான்றத இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா, நான் தான் அடுத்த டைமென்ஷன் கொண்டு போறேன்னு இதுக்கு முன்னாடி வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன் தானே. ஆனா, அப்ப நான் உயிரோட இல்லைன்னா, அப்ப அத பண்ண போறது நான் கிடையாதுன்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்ப வேற யாரோ பண்ண போறாங்க. புதுசா இனிமே பிறந்து கூட வரலாம். இனிமே ஒருத்தவங்க ஏன்னா இந்த கலியுகம்ன்றது எப்ப முடியுன்றது இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. 2025லயே முடிஞ்சு போயிரும். 2030லயே முடிஞ்சு போயிரும். இதெல்லாம் மனுஷங்களா சொல்றாங்க. சாமி வந்து யார்ட்டயாவது சொல்லுச்சா?
இல்லை சொன்னதுக்கான ப்ரூஃப் இருக்கா? சொல்லுச்சு நிறைய பேர், சாமியே வந்து என் முன்னாடி சொல்லுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? நானே இது வரைக்கும் சொல்லலை. நானே என்ன சொல்கிறேன், 2024 26 இந்த உலகத்தில் அரசியல் மாற்றங்கள் தான் நடக்கும். இம்மார்டல் ரூல்னு சொல்லிட்டு யார் வேணால் வருவாங்க, அந்த மாதிரி வேணால் வீடியோ போட்டிருக்கேனே தவிர்த்து 2026 ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போயிரும் நான் எங்கேயா சொல்லியிருக்கேன்? நான் சொல்லலை. எனக்கு சாமியே வந்தாலும் சாமியே வந்து என்கிட்ட சொன்னது இது கிடையாது. என்கிட்ட சொல்லலை. ஆனால் நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க. சாமி வந்து சொன்னதா அவங்க வீடியோ போடுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தானே, அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ இந்த கலியுகம் எப்போ எண்டுக்கு வரும்னு ஆனால் அவங்க சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலை. 2024 உலகம் அழிஞ்சு போயிருந்தான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம எப்பயும் போல் பேசிக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அப்போ அதுலேயே வந்து அது ஒரு காமெடி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது காமெடின்ற அளவுக்கு இல்லை. சில நேரம் நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எமோஷ்னலாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம போகும்போது நமக்கு என்னென்னமோ தோணும். ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்லலாமா வேணாமன்றத, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், தப்பில்லை. பப்ளிக்காக சொல்லும்போது இந்த விஷயங்கள் இது வந்து ஒரு பெரிய சீரியஸான எமோஷ்னல் விஷயம். இதை போயிட்டு இதை எல்லோரும் பார்த்தாங்கன்னா அவங்க மனசில் ஒரு தப்பான நம்பிக்கை கூட இருக்கலாம். நம்ம சொன்ன விஷயம் நடக்கலை அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிச்சயமாக யோசிச்சுட்டு தான் சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து சாமி சொல்லியிருக்கிறாங்க, இது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம அதை முடிக்கலாம். அப்படி முடித்தோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. சரி, ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, சரி நடக்குதான்னு பார்ப்போன்னு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான் சொல்கிறேன். 2026 ஒரு அரசியல் மாற்றம் நிகழும். அது நிகழ்ந்தாலும் நிகழலைனாலும் என்னை யாரும் வந்து எந்த கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன்னா நான் பெரிய மேஜிக் நடக்கும்ல எதையும் சொல்லலை. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இவங்க சொல்கிறதுலாம் என்னென்னா உலகமே அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை விட இந்த இவர் இல்லாமல் இருக்கார் தெரியுமா, இந்த யார் அனுமோகனா, அவர் சொல்கிற விஷயம்லாம் ஓகே தான், எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், எக்ஸாக்டாக ராவண தேசமே அழியும், அதுவுமே வந்து இப்போயே அழிஞ்சிரும். இப்போயே ரீசெண்டாக 2026 இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே இன்னும் 2 வருஷத்துக்குள்ளேன்னா 2026 தானே, 2 வருஷத்துக்குள்ளே ராவண தேசமே அழிஞ்சிரும். அந்த மாதிரி அந்த வேர்டை மென்ஷன் பண்ணி இப்போ அந்த மாதிரியா இருக்குது. ஆனால் வந்துச்சு, இலங்கையில் வந்து ஒரு புயல் வந்துச்சு, அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவ்வளோதான். இலங்கை அழிஞ்சு போச்சா? கிடையாது. சரி, இந்தியா அழிஞ்சு போச்சா? கிடையாது. அப்படியே தான் இருக்குது. எப்பயும் போல தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சிலர் தான் பாதிக்கப்பட்டு அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அதனால் திருப்பியும் அவங்க அதை ரீசெட் பண்ணிவிட்டு எப்பயும் போல தான் அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் கூட தான் முந்தானேத்து வந்து காட்டுத்தீ வந்துச்சு. அதை அவங்க ரீசெட் 2 நாள் டைம் போகுது. இப்போ இருக்கிற டிவைசஸ், இப்போ இருக்கிற உலகத்துடைய மிஷினரி, இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம், நம்மக்கிட்ட இருக்கிற பேக்கப் சிஸ்டம்லாம் வச்சு ஒரு 2 நாளில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க மீட் எடுத்து சரி பண்ணிடுறாங்க. ஆனால் உயிரிழப்பு வந்தால் எதுவும் பண்ண முடியாது. அடுத்து உயிரோடு இருக்கிறவங்கள எப்படினாலும் ஓரளவுக்கு காப்பாற்றிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்களா? பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் புயல் வந்துச்சு. இதெல்லாம் வந்து 2 நாளுக்குள்ளே நடந்த விஷயம். இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த இடமே அழிஞ்சு போச்சா? இவர் சொல்கிறார்ல எக்ஸாக்ட் வேர்டு, அந்த இடமே அழிஞ்சிரும். அந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடந்துச்சா? அமெரிக்காவில் காட்டுத்தீ வந்துச்சு, ஒட்டுமொத்த இடமும் அழிஞ்சு போச்சா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு. அதுதான். அப்போ டேமேஜ் ஆனாலும் திருப்பி மீட்டெடுத்து அதை வந்து அதுக்கான பேக்கப் சிஸ்டம்லாம் எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ இருக்குது. உலகம் முழுக்க மனுஷனே குடியிருக்காத இடத்துலையே சில பேக்கப் சிஸ்டம்லாம் இப்போ வச்சுட்டு வந்திருக்காங்க. அண்டார்டிகா முதற்கொண்டு ஒரு சேட்டலைட் வச்சு அங்கே ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனி டைம் வந்து நியூட்ரினோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே மனுஷங்க வாழ முடியாது, ஆனால் அங்கே தான் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக குவியுது அப்படின்றதுக்காக அங்கே ஒரு நியூட்ரினோ லேப் வச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நியூட்ரினோ லேபுன்றது, ஹையஸ்ட் லேபுன்றது அண்டார்டிகாவில் தான் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பேக்கப் சிஸ்டம்ன்றது வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு மனுஷன் போக முடியாத இடம்னா அது கைலாயம் அப்படின்ற இடத்துக்கு தான் இன்ன வரைக்கும் மனிதன்
அதாவது இப்போ இருக்கிற கலியுக காலகட்டத்தில் மனிதன் வந்து போக முடியல, அங்கே ஒரு சேட்டலைட் கூட வைக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மீதி எல்லா இடத்துலையுமே பேக்கப் இருக்குது. அங்கே மனிதனே இல்லை, அதனால அங்கே நமக்கு பேக்கப் இருக்கணும்னு அவசியமும் இல்லைன்னு அவங்க அதை விட்டுட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு சின்ன அழிவு ஏற்பட்டால் திருப்பி சரி பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதை தான் இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே அப்படியே நடக்குதா? இல்லை. அப்போ அவங்க சொன்னது என்ன ஆச்சு? அப்போ இதை சொல்லாமல் வேணாமல் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் தானே? யோசிக்க மாட்டுறாங்க. அதனால பல இம்பேக்டை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி விட்டு போயிடுறாங்க. அப்போ இதுதான் கடவுள் வந்து இப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் எத்தனையோ மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இறைவன் அங்கேருந்தே வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணிட்டு தான் சாதாரண மனுஷனாக நீ போயிட்டு, ஆனால் எனக்குரிய சிந்தனை ஒரு இறைவனுக்கு மனிதனுடைய சிந்தனைன்றது வேற, இறைவனுடைய சிந்தனைன்றது வேற. ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதன் எப்படி பார்ப்பான், இறைவன் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? அதனால தான் அவங்கள வந்து நம்மளை விட ஒருபடி மேலே வச்சு சாமின்னு சொல்கிறோம். இப்போ இறைவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இது நேற்றே நான் சொன்னது, நமக்குள்ளே வாழ்கிற மனுஷனில் ஏதோ ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிந்தனைகள், ஆற்றல், வலிமை இதெல்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை சப்போஸ் இங்கே நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க முடியலை அப்படின்னு தோணும்போது இறைவனாகவே மாறிட்டாங்க அந்த நிமிஷம், யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே திருப்பி சாதாரண மனுஷனாக வந்து கிருஷ்ணர் அப்படி வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் திருப்பி அப்போ வந்து வந்தார். அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுத்தாரு மகாபாரதத்தில். அந்த இது முடியும் போது மற்றவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கல. அப்போ அர்ஜுனனே போய் யார்கிட்டையும் சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதும் இல்லை. அப்போ கிருஷ்ணன் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ பிரச்சனை இல்லை, யார் வந்து அவர் சாமியாக பார்க்க மாட்டாங்க. திருப்பி கிருஷ்ணன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் காட்டுக்கு போனதாக சொல்கிறாங்க. மகாபாரத பிரச்சனை, இந்த பாரத போர், இந்த பிரச்சனையை முடித்து நாட்டை வந்து அவங்களுக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கப்புறம், நாட்டை வந்து திருப்பி பாண்டவர்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம், அப்போல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கேமராலாம் கிடையாது. அப்போ நிச்சயமாக சாமியாக உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களால மனிதனாக வாழ முடியாது அப்படின்றதுக்காக காட்டுக்கு போயிடலாம். காட்டுக்கு போய் அவங்களுக்கு எப்படி வேணால் உணர்ந்துக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம், மற்றவங்க கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அவங்களுக்கு. அப்போ காட்டுக்கு போய்ட்டு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாக வரலாறு பேசுது. அந்த மாதிரி வேணால் இருக்க முடியும். சப்போஸ் இப்போ நான் சாமியாகவே மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரச்சனைலாம் தட்டி கேட்டுட்டு ஆதிபர சக்தியாக மாறி சூலாயுதத்தை எடுத்து சரட்டு எனக்குள்ளே இருந்தே சூலாயுதம் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சரி வெளியே இருந்தே சூலாயத்தை எடுக்கிறேன், ஆனால் யாருனாலும் எடுக்க முடியாது. சூலாயத்தை கோவிலேருந்து அடிச்சு அந்த இதை யாருமே எடுக்க முடியாது, ஃபிக்ஸடாக இருக்குது, சிமெண்ட்டு கட்டி ஃபிக்ஸடாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை எந்த ஒரு மனுஷனாலையும் தூக்க முடியாது. ராமர் தூக்குனார்ல, வில்ல தூக்குனார்ல, அது ராமர் மட்டும் தான் தூக்க முடியும். அதனால தான் அவருக்கு வந்து பொண்ணு கொடுத்தாங்க. அப்படின்ற மாதிரி சூலாயுதம் இப்போ இருக்கிற கோயிலில் இருக்க சூலாயுதம், பெரிய சூலாயுதம், இதெல்லாம் யாராவது தூக்க முடியுமா? முடியாது. 4 பேர் உதவி இல்லாமல் தூக்க முடியாது. அதை வந்து ஒரு மனுஷி சந்திரமுகி மாதிரி சாமியாக மாறிட்டு அந்த சூலாயத்தை எடுத்து பிரச்சனையெல்லாம் சரட்டு முடிச்சு விட்டுட்டேன்னா திருப்பி, ஆனால் இங்கே உலகமே, ஆனால் இங்கே உலகம் முழுக்க மக்கள் இருக்கிறாங்க, எல்லா கண்ட்ரிலையும் பீப்புள் இருக்கிறாங்க. இப்போ திருப்பி எப்படி என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? திருப்பி நான் வந்து சாந்தி அடைஞ்சிடறேன்னு வச்சுக்கோங்க, சூலாயத்தை எடுத்து எல்லாம் குத்திட்டு சாந்தி அடைஞ்சிடறேன். அப்போ திருப்பி நீங்கள் என்னை மனுஷியாக பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. என்னாலேயும் உங்களை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டாக, உங்களுடைய ரிலேட்டிவாக என்னாலையும் பார்க்க முடியாது. நான் சாமி, நீங்கள் எல்லோரும் நான் படைத்த குழந்தைகள் அப்படின்ற மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ உங்களாலே இயல்பாக வாழ முடியாது என் கூட, என்னாலே உங்கள் கூட இயல்பாக வாழ முடியாதுன்றப்ப நான் இறைவன் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு மனுஷியாக இருந்து சாமி ஆகிறேன். அப்போ எனக்கே தெரியாது அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. அப்போ இறைவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடம்பை வச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி நடந்துச்சுன்னா ஜோதியாக மாற்றி உடம்போட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா சிலையாக மாற்றி உட்கார வச்சுருவாங்க. அந்த உடம்பு வந்து இனி மனிதனாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழாது, அந்த உடம்பு அப்படியே சிலையாக மாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் அவங்க வந்து இந்த பிரச்சனையை இன்னைக்கு தீர்த்து வச்சாங்க, இவங்க தான் சாமின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க கோயிலுக்கு வந்து போகிறது, இது வந்து மற்றவங்கள விட இது பெரிய சாமிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்கக்கிட்ட வந்து டெய்லி சொல்லுவீங்க. ஆனால் அது அப்போ சிலையாக மாறிடும். அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இப்போ நான் சிலையாக மாறிட்டேன்னா என்னுடைய ஃபேமிலியை நான் எப்படி பார்த்துக்கிறது? சப்போஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போயே எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ ஏன் தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம்.
ஆனால் அதெல்லாம் பேக்கப் பண்ணக்கூடிய சிஸ்டம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஒரு சிலர் தான் பாதிக்கப்படுறாங்க, மீதி பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. அவங்கெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டவங்களையும் சேர்த்து காப்பாற்றி நீங்களும் ஓரளவுக்கு கேர் எடுத்துகிட்டு திருப்பியும் மறுநாள் உங்கள் வாழ்க்கையில் எப்பயும் போல் இந்த உலகத்தில் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இயல்பு வாழ்க்கைன்றது இப்பயும் எப்பயும் போல் போயிட்டு தான் இருக்குது. எப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே இயல்பு வாழ்க்கைன்றதே இல்லாமல் போகுதோ, இன்றைக்கி நைட்டு நம்ம பெரிய பிரச்சனையை இந்த உலகம் முழுக்க ஃபேஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு விடியும் போது இயல்பு வாழ்க்கைன்றது யாருக்குமே இருக்காது. ஒரு சூரியனே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இருக்குது, பூமி முழுக்க இருள். இப்போ பூமி வேற எங்கேயோ ஏதோ டைரக்ஷன் மாதிரி போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை. பூமி முழுக்க இருள் சூரியனுடைய வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளால் இயங்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? யாருனாலையும் இயங்க முடியாது. அப்படி ஒரு கொடூரமான சுச்சுவேஷன் வருது. அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிற அப்போ யாருனாலும் இயங்க முடியாது. அப்போ கடவுளுடைய வல்லமையை காட்டித்தான் உங்கள் எல்லாரையும் திருப்பி இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா தான் எனக்குள்ளே இருக்கிற ஆதிபராசக்தியை நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே வெளியே அதனுடைய வேலையை செய்து விட்டு போயிடுவாங்க. செஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன். சப்போஸ் எனக்குள்ளேருந்து அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்கள் பிரச்சனையை காப்பாற்றி உங்கள் உலகத்தை உங்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்க மாட்டேன். மேபி ஜோதியாக மாறிடுவேனா, அது அதுக்கப்புறம் நிகழக்கூடியது. அந்த மாதிரி தான் இருப்பேனே தவிர்த்து திருப்பி உங்கள் கூட வாழ முடியாது. அப்போ இப்போ நான் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா திருப்பி என்னாலே உங்கள் கூட இயல்பாக பழக முடியாது. அதை நீங்கள் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிறத இப்போ இவங்க தான்ப்பா ஆதிபராசக்தியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நம்புறதுன்றது வேறு, ரியலைசேஷன்றது வேறு. ரெண்டு வேறு வேறு. நம்புறதுன்றது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு யார் சொல்யூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்லியிருக்கனால நான் ஆதிபராசக்தின்னு சொன்னனால நீங்கள் நம்பிக்குவீங்க. ஒரு மனுஷன் எமோஷ்னலாக இருந்தால் அவங்கள யார் காப்பாற்றுனாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவான். அந்த மாதிரி நம்புவீங்க, அது வேறு. ஆனால் ரியலைசேஷன்றது வேறு. உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த டிவைன் பவர் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த டிவைன் பவரை என்னால் உணர முடியாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருந்துருப்பீங்களே, அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அதை உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் உணர முடியாது. வந்தால் இப்படி இருக்கும், அதை என்ன ஃபேஸ் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையிலே உங்கள் லைஃப்பில் ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க. அந்த டிவைன் பவர் என்கிட்ட வந்துச்சுன்னா நான் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் என்னை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் வாழ முடியாது, என்னாலேயும் வாழ முடியாது. நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் விட வல்லமை கொண்டது அதுதான் சொல்லி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்கள் கூட இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் அந்த வல்லமையை அவங்க கொண்டு வந்து காட்டிட்டா நீங்கள் என்ன ஆவீங்க? இத்தனை நாளாக என் கூட இவன் சாதாரணமாக பழகிட்டு இருந்தானே, நான் இது வரைக்கும் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் அத்தனை டிவைன் பவரையும் இவங்கிட்ட நான் பார்த்துட்டேனே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கை கால் உதறிட்டு உங்களால் இயல்பாக இருக்க முடியாது. அப்படி ஒரு கஷ்டம். அப்போ எல்லாருமே அதே மாதிரி இப்போ என்னை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை அது மாதிரி பார்க்குறது வேறு, உணர்றது வேறு, ரியலைசேஷன்றது வேறு. அப்படி என்னைய எல்லாரும் கூடயும் பேசுகிறேன், யூடியூப்பில் வர்றேன், அதை பல பேர் பார்க்குறீங்க, எல்லா பேரும் அப்படி உணர்ந்துட்டிங்கன்னா ஆகும்? எத்தனை பேரோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கும்? கை கால் உதறிட்டு என்ன பண்ணுறது, ஐயோ இந்த சாமியை தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கும்பிட்டுக்கிட்டு வந்தேன், அது இவங்க ரூபத்தில் தெரியுது. அதுக்காக இந்த சாமியே இதுதான் சொல்ல முடியாது. இவங்க ரூபத்தில் அந்த சாமி நான் சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்த சாமி இவங்க ரூபத்தில் தெரியுதே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த சாமிக்கு நான் என்ன கைமாறு பண்ணுறது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு திருப்பி போய் உங்கள் லைஃப்பை வாழணும், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. இந்த மாதிரி எல்லாரையும் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விடுற ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால தான் இறைவன் அப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு உணர்ந்துருப்பாங்க இறைத்தன்மையை, அவங்கெல்லாம் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறத அப்படியே உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜ் வரும்போது அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்க தான் சாமின்னு நம்பிக்கோங்க, தப்பு இல்லை. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பணம் கொடுத்து அவங்கள நீங்கள் வாழ வைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க தான் சாமின்னு நீங்கள் உணர்ந்தனால சாமிக்கு பண்ணுற மாதிரி அதெல்லாம் கொண்டு போய் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறனால தான்
அவங்க தப்பானவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் உங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன்ற பேரில் கெட்டது தான் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் கெட்ட வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரியே இவங்க போட்டும் என்னை யாரும் அப்படி உணர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லார்கிட்டையும் அது மாதிரி சொல்கிறதில்ல. நம சிவாய நம சிவாய நம சிவாய.